சரி, கர்த்தர் சொல்கிறார் சீனாய் மலை மேல, நல்லா பாருங்க, சீனாய் மலை மேல மோசே ஆண்டவரை முகமுகமாக அந்த மகிமையை தியானிக்கிறார். அவருடைய முகத்தை தியானிக்கல, அவருடைய மகிமையை தியானிக்கிறார் முகமுகமாய். தேவச்சனமே, அப்ப கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆசாரிப்பு கூடாரம், என்னுடைய ஆசாரிப்பு கூடாரம் இவ்வனமாகவே இருக்க வேண்டும். அதுதான் அந்த 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. ஒரு விஷயம் படிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் செய்ய ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. கர்த்தர் வாசம் செய்வதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் இப்போது வாசம் செய்வதற்கு இந்த அவருடைய ரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில வருஷத்துக்கு முன்பாக மோசேயிடத்தில், மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை இவ்வண்ணமாகவே இந்த மாதிரியை நீ செய்ய வேண்டும். எவ்வண்ணமாக, எந்த மாதிரி என்றால் பரலோகத்துடைய மாதிரி இந்த பூமியில நீ செய்ய வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தை பாருங்க, அவருடைய ரத்தத்தினால இப்பொழுது நமக்கு அருமையான திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைத்துக் கொள்ளலாம், 4 பில்லர் போட்டு செங்கலை வைத்து மோல்டிங் போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சபை ஒன்றாக கூடி நம்ம ஆராதிக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை, அது மாத்திரமில்லாமல் அவருடைய ரத்தத்தினால நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, அவருடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஏதோ ஏனதானமா வந்து உட்கார்ந்து, ஏதோ ஏனதானமா ஆராதித்து, ஏதோ ஏனதானமா துதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதல்ல. தேவச்சனமே, உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தரிலே தொழுதுகிற ஜனங்களாய் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒரு பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நான் இவ்வளவு ஜெபிக்கிற ஆலயத்துக்கு வந்து ஏன் என்னுடைய சிறையிருப்பு மாறல? பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்தத்தோடு நீ கர்த்தரை துதிக்கல. அதனாலதான் நீங்க விடுதலை பார்க்க முடியவில்லை. நீங்க பயத்தோடு, நடுக்கத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதித்து பாருங்க. நிச்சயமா சொல்கிறேன், அற்புதங்கள் நடந்தே நடக்கும். தேவச்சனமே, அற்புதங்கள் நடந்தே நடக்கும். எந்த தடைகள் இல்லை. எல்லா தடைகளை கர்த்தர் மாற செய்வார். எல்லா தடைகளும் கர்த்தர் மாற பண்ணுவார். அந்த மைக் கொஞ்சம் எல்லா தடைகளும் கர்த்தர் மாற பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நன்றி ராஜா. பாருங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்து மாதிரியே பூமியில் இருக்க வேண்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்துல சொல்லி இந்த பூமியில செய்தார். 2 காரியங்களை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுங்க? பொன், வெள்ளி. எத்தனை பேருக்கு புரிந்தது? எழுதி கொண்டிருக்கிறது. அதனாலதான் எழுதி கொள்ள வேண்டும். எழுதினால் மாத்திரம்தான் அதை நீங்க விலகி கொள்ள வேண்டும். நீங்க எழுதி கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு அது விளங்காது, புரியாது. சிலரெல்லாம் எப்படி தெரியும் எழுதுவாங்க? கர்த்தருக்கு கர்த்தர் போட மாட்டாங்க, கர். நம்மளை ஆசீர்வதிப்பார், கர் நம் ஆஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ஷார்ட் அவங்களுக்கும் புரியாது, நமக்கு விளங்காது.
நம்ம போட்டு தலையை போட்டு குழம்புவாங்க. எழுதுறீங்களா? ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. இன்னும் ஷார்ட்டா எழுதுறோம், எழுதி கொள்ளுங்க. அதை உக்காந்து வீட்டுல நீங்க தியானிக்கணும். உக்காந்து வீட்டுல தியானிக்கணும். தியானித்து அது என்ன வார்த்தை ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிறார் அதை ஃபுல்லா நீங்க எழுதணும். இங்க பேசுறது ஆவியானவர் ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க வீட்டுல தியானிக்கும் பொழுது ஆவியானவர் வித்தியாசமா செயல்படுவார். காவியா முன்னாடி வா, முகம் எனக்கு தெரியல, முன்னாடி வா. ஏன் பின்னாடி போச்சு? முன்னாடி வா, ஃபாஸ்டா வா. மோனிகா நீ முன்னாடி வா. சரி, தேவனுடைய பிள்ளைகள் அது நீங்க தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவச்சானமே ஏன் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை பேசுவார். உங்களுக்கு கர்த்தர் வேற ஒரு ரகசியத்தை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான இன்னும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதுதான் கர்த்தர். நீங்க எழுதி தியானிக்கணும். கர்த்தர் பேசுகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தர் பேசுவார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிகமாக கர்த்தர் யாரிடத்தில் இடைபடுவார் என்றால், யார் எழுதி தியானிக்கிறார்களோ அவரிடத்தில் மாத்திரம்தான் அதிகமாக கர்த்தர் இடைபடுவார். இது பொய் அல்ல, இது உண்மையுள்ள ஒரு சத்தியம். எனக்கு படிக்க தெரியல, எனக்கு எழுத தெரியலங்க, பரவாயில்ல. எழுத தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன், எழுத தெரிஞ்சவங்களுக்கு கர்த்தர் உங்களோடு அதிகமா இடைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எழுதி பழகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் அதிகமாய் இடைபடுவார். இதுதான் உண்மையுள்ள சத்தியம். இன்னைக்கு பாருங்க, வெண்கலம், இந்த வெண்கலத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன, அதனுடைய ரகசியங்கள் என்ன? மறுபடியும் படிக்கலாம். 25:3 படிக்கலாம். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன வெள்ளி, வெண்கலம், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். ஆமென். கர்த்தர் சொல்றாரா, அவங்க கிட்ட வாங்க வேண்டிய காணிக்கை என்னென்ன? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். ரெண்டு நம்ம தியானித்தோம். இந்த மூன்றாவது காரியத்தை குறித்து தியானிக்க போறோம். அதுக்கு முன்பாக உங்களை நோவாவுடைய பேழை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? காவியா, நோவா போட்டு தெரியாதா? பேழை போட்டு, போட்டுனா போட்டுன்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்? தெரியுமா? தெரியாதுங்க. சரி, எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுங்க? தெரியும். அந்த நோவாவுடைய பேழைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரக்கும் இருக்கிற சில ஒத்துமைகளை இந்த வேளை நம்ம தியானிக்க போகிறோம். நோவாவுடைய பேழைக்கும், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நோவாவுடைய பேழைக்கும் ஆண்டவருடைய இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் இருக்கிற என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது, இது தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிஞ்ச அடுத்த வாரம் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை தியானிக்க போகிறோம். என்ன? ஏதேன் தோட்டத்திற்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை நம்ம தியானிக்க போகிறோம். தேவச்சனமே, அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, முதல் கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ண செய்ய சொல்லுகிறார் நோவாவிடத்துல. 120 ஆண்டு பேழையை உண்டு பண்ணுகிறார். எவ்வளவு? 120 வருஷம். 60 வருஷம் 100 வருஷம் இல்ல, 120 வருடங்கள். அவர் ஒரு பக்கம் 120 வருடம் சுவிசேஷத்தை உரைத்துக் கொண்டிருக்கிறார், மறுபக்கம் பேழை தன் குடும்பமாக எத்தனை பேர் சேர்ந்து? 8 பேர். எத்தனை பேர் சேர்ந்து? சத்தமா 8 பேர் சேர்ந்து. எத்தனை பேர்? 8 பேர். எத்தனை பேர்? சத்தமா 8 பேர். 8 பேர் சேர்ந்து
நோவாவுடைய மனைவி சேம், காம், சேம், யாபேத். பேரை மாத்தி சொல்லிட்டோம். அதே பேர் தான் அண்ணன் தம்பிக்கு பேரை மாத்தி சொல்லிட்டேன். சேம், காம், யாபேத். கரெக்ட். சேம், காம், யாபேத் அவருடைய மனைவிகள். சரிங்களா? மொத்தம் 8 பேர் தேவச்சனமே சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டுகிறார்கள். அதாவது நோவாவுடைய காலத்துல எழுதிக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. நோவாவுடைய காலத்துல மழை என்றால் யாருக்குமே தெரியாது. நோவாவுடைய காலத்துல மழை என்றாலே யாருக்குமே தெரியாது. மழை ಅಂದ್ರೆ நோவாவுடைய காலದಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. இவர் பிரசங்கிக்கிறார். என்னவென்று பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டிருக்கும் பொழுது நோவா ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்கிறார். மழை என்கிற ஆண்டவர் மதிலை திறக்க போகிறார். இந்த பூமி பிளக்க போகிறது. பூமியிலிருந்து தண்ணீர், வானத்திலிருந்து மழை இந்த பூமி அழிக்க போகிறது. தண்ணீரினால் இந்த பூமி அழிக்க போகிறது என்று. மழையா? அப்படி என்றால் என்ன? சுனாமி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரே 2 பேர் தான் தெரியும் சுனாமி. எனக்கு தெரியும் சுனாமி. பிரியாக்கு தெரியல நினைக்கிறேன். சுனாமி சாரா தெரியுமா சுனாமி? அப்போ சுனாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, சுனாமி வராதுக்கு முன்பாகவே நம்மளுக்கு எப்ப தெரியும்? 2004 தான் தெரியும் சுனாமி நான் சொல்லிட்டு. 2004 தான் அந்த கடலோர பகுதியிலெல்லாம் சுனாமி வந்து தாக்கப்பட்டது. ஜனங்களை மரித்து போனாங்க. அதுக்கு முன்னாடி சுனாமினாக்கா யாருக்குமே தெரியாது. பெரிய சுனாமி வரப்போகுது. இப்ப சரி, அதுவும் வேண்டாங்க, கொரோனா எடுத்துக்கலாம். கொரோனா 2019 அந்த டிசம்பர் மாதத்துல சைனா பகுதி எல்லாம் வந்தது. 2020 ஏப்ரல் மாதத்துல தான் லாக்டவுன் போட்டாங்க. நம்ம இந்தியாவில் 2020 தான் ஏப்ரல் மாதத்துல லாக்டவுன் போட்டாங்க. அப்போது ஜூன் ஜூலைலாம் பயங்கரமா பரவி விட்டது. கொரோனா வராதுக்கு முன்பாகவே கொரோனா இப்படிதான் வரப்போகுது, நீ இப்படிதான் மறிக்க போற, இப்படிதான் அது வீரியம் இருக்கும், இப்படிதான் அது செயல் இருக்கும் சொல்லிட்டு யாரா சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். அதே மாதிரிதான் அந்த காலத்திலையும் ஜனங்க மழை வரும் என்றால் மழையை நம்பல. அப்போது என்றால் எப்படி விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் பனித்துளிகள் பூமியை நிரப்பும். பனித்துளிகள் பூமியை நிரப்பி அந்த பனித்துளிகள் மூலமா விவசாயம் செய்வார்கள். ஒன்று, ஆறுகள் இருந்தது. நீங்க நல்ல மேப்பை எடுத்து பாருங்க. உங்க வீட்டுல நேரா போங்க, வேர்ல்டு மேப் இருந்தா எடுத்து பாருங்க. கர்த்தர் 1ஆம் அதிகாரத்துல, பைபிள் 1ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார், சமுத்திரங்கள் ஓரிடத்திலையும் வெட்டாந்தரை ஓரிடத்திலும் சேர கடவுது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். சமுத்திரம் ஓரிடத்திலையும் வெட்டாந்தரை ஓரிடத்திலும் சேர கடவுது என்றார். இப்போ பூமி எப்படி இருக்கு? இல்லங்க, பிரிஞ்சிருக்கு, ஒடிச்ச தேங்காய் மாதிரி. இப்ப ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கடல் இருக்குங்களா இல்லீங்களா? இருக்குங்களா? அமெரிக்கா எங்க இருக்கு, ஆஸ்திரேலியா எங்க இருக்கு, நியூசிலாந்து எங்க இருக்கு, ரஷ்யா எங்க இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா எங்க இருக்கு தேவச்சனமே. ஆனால் கர்த்தர் அப்படி படைக்கல. எழுதிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி படைத்தார் என்றால், ஜலங்கள் ஓரிடத்திலும் சேர கடவுது, வெட்டாந்தரை ஓரிடத்திலும் சேர கடவுது தேவச்சனமே. இந்த மழை வந்துச்சு பாத்தீங்கன்னா நோவாவுடைய காலத்துல, அதுலதான் இந்த வெட்டாந்தரை சிதறடிக்கப்பட்டது தேவச்சனமே. இந்த வெட்டாந்தரை சிதறடிக்கப்பட்டது. நீங்க வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க, ஒன்னு மேட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கீழே இருக்கிற அது செதிரி போறதெல்லாம் அப்படியே நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே சேர்த்து வைத்து பாருங்க. எல்லாம் ஒரே ஷேப்ல வரும். கர்த்தர் படைத்தது அப்படிதான்.
வெட்டாந்தரை ஒரு இடத்துல, ஆஸ்திரேலியா ஒரு பக்கம், நியூசிலாந்து ஒரு பக்கம், பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்கா கண்ட்ரி ஒரு பக்கம், ஏசியா கண்ட்ரி ஒரு பக்கம், அமெரிக்கா கண்ட்ரி ஒரு பக்கம். அப்படி படைக்கல ஆண்டவர். எல்லாத்தையும் ஒரே வெட்டாந்தரையாக தான் படித்தார். பூமி பிளந்தது இல்லைங்களா? அதுலதான் எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. தேவச்சனமே, எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை, ஒண்ணுமே இல்லை. அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 4 ஆறுகள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஓடினது. 4 ஆறுகள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஓடினது. அது இன்னும் ஈரான்ல ஓடிக்கொண்டிருக்கிறது, பாபிலோன் தேசத்தில் ஓடிக்கொண்டு. இல்ல 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 இல்ல, பேர் வைத்திருக்கிறாங்களே தவிர எந்த ஆறும் ஓடல, எந்த ஆறும் ஓடல. எல்லாமே உலகம் வரைபடமே மாறிவிட்டது. அந்த நோவாவுடைய காலத்துல உலகம் மேப்பே டிஃபரண்ட் சேஞ்ச் ஆகிவிட்டது. எல்லா மேப் மாறிவிட்டது. புரியுதா? புரியுதுங்களா? என்ன புரிஞ்சிச்சிங்களா? சரி, அதுக்காக தான் அவங்க 2 பேர் முன்னாடி உட்காரச்சு. கொஸ்டின் அப்பப்போ கேட்டே இருப்பாங்க. கரெக்டா இருக்கும் காவியா, கரெக்டா இருக்கும். சரியா? பின்னாடியே 2 பேர் ஒண்ணா உட்காரீங்க, இங்கே 2 பேர், நீ முன்னாடி உட்காருங்க, நீங்க உட்காரு. கொஸ்டின் கேட்க இல்லை, நான் கொஸ்டின் கேட்பேன். சரிங்களா? காவியவாதியமா கேட்பேன். இப்போ நீங்க சிரிப்பா இருக்கு. நல்லா விலகி கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ எல்லாமே செதறிவிட்டது தேவச்சனமே. அந்த காலத்துல மழை இல்லை. இது என்ன ஆசரிப்பு கூடாரத்துக்கு இதுக்கு என்ன ஒற்றுமை? இன்னும் போல டாபிக் உள்ள யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு விஷயம் படிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாம். அப்படியே யாத்திராகமம் கை வைத்துக் கொண்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த 2த்துல தான் ஒற்றுமை நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ள புறமுமாக பூசு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன ஒற்றுமை புரிஞ்சது? இந்த 10ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கும் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14வது வசனத்துக்கும் என்ன விளங்கினது உங்களுக்கு? விளங்கத்தக்கதாக ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப யாருக்கு புரியுது? ஒருத்தர் தான் சொன்னாங்க. மறுபடியும் படிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ள புறம். நல்லா கேளுங்க. பேழையை கர்த்தர், பேழையை யார் கட்ட சொல்லுகிறார்? அதுதான் மெயின். மறுபடியும் படிக்கலாம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நீ ஒரு பேழையை உண்டாக்கு. யார் கட்ட சொல்கிறது? கர்த்தர் கட்ட சொல்கிறார். மறுபடியும் அதே அதிகாரத்தில் கை வைத்துக் கொண்டு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு விஷயம் படிங்க. 8ஆம் அதிகாரம் ஒரு விஷயம் படிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண 2 பேருக்கும் கர்த்தர் சொல்கிறார் என்னவென்று, நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். முதல் பாயிண்ட், கர்த்தர் இந்த இடத்துல ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். புரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல கர்த்தர் யாருக்கு என்ன சொல்கிறார்? நோவாவுக்கு கர்த்தர் நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். கர்த்தர் உரைக்கிறார், பேழையை கட்டுகிறார். கட்டுறாரா இல்லைங்களா? கட்டுகிறார். இந்த இடத்துல யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல நீ எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். யார் இடத்துல சொல்கிறது? கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறார். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் தெரியுமா? அநேக புத்தகத்திலிருந்து எடுத்து ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
இந்த இடத்துல ஒரு நாள் 2 நாள் சப்ஜெக்ட் இல்லை. சரி, முதல்ல கர்த்தர் கட்ட சொல்கிறார், பேழையை கட்டினார். கர்த்தர் கட்ட சொல்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். எழுதிக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். என்னவா? ஒரு மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ண வேண்டும். பலகையில ஒரு மரத்துல ஒரு பெட்டியை உண்டு பண்ண வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க. அதே 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14வது வசனம். பாத்தீங்களா? டிஃபரெண்ட் மரங்கள் தான் டிஃபரெண்ட் தவிர, ஆனால் நீ இந்த மரத்தினால் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், இந்த மரத்தினால் பேழையை நீ கட்ட வேண்டும். கர்த்தர் எவ்வளவு ஒற்றுமையை கொண்டு வருகிறார் என்று பாருங்க தேவச்சனமே. மூன்றாவது அதே யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமும். இதுல என்ன இருக்குங்க உங்களை நான் क्वेश्चन கேக்குறேன். இந்த வேளை இதுல புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? அதாவது ஆசரிப்பு கூடாரம், அந்த பெட்டி ஒவ்வொருத்தையும் எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் சீனாய் மலையில சொல்றாரு. சீனாய் மலையில சொல்றாரு. யாருக்கு? மோசேக்கு. பேழையை கர்த்தர் சொன்னாரா? இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இவ்வளவு நீளம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லீங்களா? சொன்னார். 15வது வசனம், 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்ன வேண்டும் என்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? மொத்தம் எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா இருக்கிறது? 8 ஒற்றுமை இருக்கிறது. 8 ஒற்றுமை இருக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல நீ ஆசரிப்பு கூடாரத்தை இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இவ்வளவு நீளம் சொல்றாரு. நோவாக்கு ஆல்ரெடி சொல்றாரு, இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இவ்வளவு நீளம் சொல்லிட்டு. மகிமை உள்ள தேவன் ஐயா, மகத்துவம் உள்ள தேவன். அதான் அந்த ஒற்றுமையை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நமக்கு. சரி, நாலாவது பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருசை படிக்கலாம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் கட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இதுல எவ்வளவு மாடி இருக்கு? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 3 இருக்குங்க. மறுபடியும் படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் கட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். பாத்தீங்களா? 3 ஃப்ளோர் இருக்குங்க. 3 இடங்கள், டிஃபரெண்ட் இடங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், உங்களுக்கு விவரிச்சிருப்பேன். எத்தனை பாகங்கள் உண்டு பாத்தீங்களா? எவ்வளவு பேர் அங்கே சொல்லிட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார் கர்த்தர் 3 அறைகள் இருக்குன்னு ஐயா. ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இயேசுவானவர் அடையாளமாய் இருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இயேசுவானவர் அடையாளமா இருக்கிறார். திடீர்னு மைண்ட்ல ஒண்ணு ஓடுது. ஒரு செமினார் மாதிரி ஒண்ணு வைக்கலாமா ரேப்சரை குறிச்சு? லீவ் டைம்ல ரேப்சர், ரகசிய வருகை. எத்தனை பேருக்கு தெரிந்தல்ல? ஆனா அதுதான் மெயின். 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பிரசங்கிக்கலாம். உங்க டவுட், என் கொஸ்டின், என் கொஸ்டின், என் டவுட், உங்க கொஸ்டின், எல்லாத்துக்கும் ஆன்சர். ரேப்சர், ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் இல்லையா?
அந்த ரகசிய வருகை. மரித்து போனவங்க திடீர்னு தோணுச்சு எனக்கு இந்த இடத்துல, மரித்து போனவங்க எடுத்துக்கொள்றாங்க இல்லைங்களா நீதிமான்கள், ராப்சர். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுறோம் இல்லையா, அதுதான் ராப்சர். அதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டா ஒரு இடத்துல இரவா இருக்கும், இன்னொரு இடத்துல அதிகாலையில் இருக்கு, இன்னொரு இடத்துல சாயங்காலமும் மத்தியானமா இருக்கும். 3 நேரங்கள் மாறி மாறி பைபிள் அந்த இடத்துல 3 வித்தியாசமான ராப்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவச்சனமே. அவ்வளவு ஆழங்கள் தேவச்சனமே ராப்சரை குறித்து. முடிஞ்சா மே 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடலாமா? லீவ் டைம் அநேக பேருக்கு. மே 1 ஹாலிடே, மே 1 எல்லாருக்கும் ஓகே தாங்களே? சரி, எப்போ ஆரம்பிக்கலாம் நீங்க சொல்லுங்க. எப்போ வைக்கலாங்க? ஜீவனெல்லாம் அமைதியா இருக்காங்க. எப்போ வைக்கலாம்? சண்டே முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற எப்பாவது? லீவ் டைம்ல அங்கிள் லீவ் டைம்ல. சரி, லீவ் டைம்ல வைக்கலாங்களா? சரி, வேண்டாம், வைக்கிறதே வேண்டாவா? வைக்கலாம், சரிங்களா? மே ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கலாம். லீவ் டைம்ல மே ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கலாம், சரிங்களா? காலையில் வேண்டாம், மத்தியானம் வைக்கலாம். ஒரு 4 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, 8:30 மணி வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? மே 1. நீங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கிறீங்களே, எனக்கு தனுஷ் என்ன மே 1 அவன் எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் தான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க ஒரு ஆன்சரே இல்லைங்களே. சரி, மே 1ஆம் தேதி ஒரு 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ராப்சர் 4 மணி நேரம் கிளாஸ் கொடுக்குறேன். 5, 6, 7, 8 4 மணி நேரம் கிளாஸ். எவ்வளவு ஆழம் போகணுமோ அவ்வளவு ஆழம் போகலாம். லீவ் இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு டாபிக்கை குறித்து நம்ம பேசினிருக்கலாம். லீவ் தானே தம்பி? இல்ல, அவர் போக மாட்டாரு. இன்னைக்கு கூட போற மாதிரி இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? மே 1 வருவார், அவரு நிக்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ராப்சரை குறித்து நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஆழமா. திடீர்னு தோணுச்சு, அதனால தாங்க. இப்படி இருக்கும் பொழுது 3 அறைகள், 3 ஸ்தலங்கள். சொல்லுங்க, பிரதான ஸ்தலம், 3 அறைகள், 3 ஸ்தலங்கள் உண்டு. அதுதான் கர்த்தர் முன்னதாகவே அந்த இடத்துல 3 இடங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். சரி, நான் சொல்ற நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் எல்லா மிருக ஜீவன்களையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்தார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மிருகங்களை கொண்டு வந்து பலியாய் மாற்றுவார்கள். இது ஒரு அடையாளம். எழுதி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது எத்தனை கதவு இருந்தது? டோர். பேழைக்குள்ள எத்தனை டோர் இருந்தது? 2, 3. ஒரே டோர், ஒரே கதவு தான் இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் ஒரே ஒரு வாசல் தான் தேவச்சனமே, ஒற்றுமை. அதுக்குள்ள 2, 3 ஏதோ அடிச்சு நான் மெயின் டோரை கேட்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னாக்கா, கீழே 1 மேல 1 அதுக்கு மேல 1 நினைச்சீங்க இல்லைங்களா? அதனால அந்த அறைகள் எல்லாம் இருக்கும், அந்த அறைகளுக்கெல்லாம் டோர்னு சொல்றாரு. டோர்னு ஒரே ஒன்றா, வெளியே மாத்திரம் தான் கர்த்தர் அந்த கதவை அடைக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்திலையும் ஒரே ஒரு வழி உண்டு தேவச்சனமே, நீங்க விலகிக் கொள்ள வேண்டும். போதும் நினைக்கிறேன், இது போதும் நினைக்கிறேன். கருத்து எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்களா? நீங்க வீட்டுல போய் நல்லா நீட்டா இது ஒரு பாயிண்ட் நீட்டா எழுதி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பாரு, இந்த மாதிரி இருக்கிறது ஒற்றுமை.
இது போல இருக்கிறது ஒற்றுமை. கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நடத்தியிருக்கிறார். கர்த்தர் காண்பிப்பார் தேவச்சனமே. நான் ஒரு விசை நைட்டு ஒரு 3:45 மணி வரைக்கும் நாங்கள் ப்ரேயர்ல நிற்போம். காலையில நான் ப்ரேயர்ல கூப்பிடுறதில்ல நிறைய பேர். ஏன்னாக்கா நைட்ல 3-4 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ப்ரேயர்ல இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு 4 மணி வரைக்கும் ப்ரேயர்ல இருந்தேன். ஹால்ல ஒரு தரிசனத்தை ஒன்று பார்த்தேன். அந்த தரிசனம் என்னன்னாக்கா, நான் ஆல்ரெடி அந்த தரிசனத்தை போன 2 வாரத்துக்கு முன்பாகவே விஜய் பிரதர் வீட்டில் அந்த தரிசனத்தை குறித்து அவங்க வீட்டில் ப்ரேயர் வைக்கும் போது அந்த தரிசனத்தை குறித்து நான் சொல்லிட்டேன். என்ன தரிசனம்னாக்கா, திருடர்கள் அநேக திருடர்கள் போலீஸ் வேஷத்தை தரித்து கொண்டு வந்து நிற்கிறார்கள். போலீஸ் உடையை தரித்து கொண்டு வந்து நிற்கிறார்கள். கதிர் தெரியலீங்களா? பயிர் விவசாய மாட சால நெல்லுக்கு அக்கி நெல். அந்த கதிர் வந்து நல்லா தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இவங்க கையில ஏதோ ஒரு பொருட்களை, ஏதோ ஒரு மாவு மாதிரி வச்சிருந்தாங்க. பவுடர் மாதிரி, ஏதோ ஒரு பவுடர் மாதிரி. இந்த போலீஸ்காரங்க பவுடர் மாதிரி இருந்தது. அந்த பவுடரை எடுத்து நல்லா நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிற அந்த கதிர்கள் மேல அந்த பவுடர்களை தூவி விடுறாங்க. தூவி விட்ட உடனே நல்லா நிமிர்ந்து இருக்கிற அந்த கதிர்கள் எல்லாம் அப்படியே தலை குனிந்து வருகிறது. வனங்கள தலை குனிந்தது. அதாவது அதனுடைய தன்மையை இழந்து விட்டது. நான் அன்னைக்கே அவங்க வீட்டில் இந்த தரிசனத்தை நான் பார்த்தேன் சொல்லிட்டு இந்த மெசேஜ் மூலியமா நாம் எடுத்து பேசுவோம். இன்னைக்கு என்னவோ இந்த வார்த்தையை சொல்லணும் உங்கள் நடுவில் சொல்லிட்டு கர்த்தர் எனக்குள்ள உணர்த்துகிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்கள் நடுவில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, அந்த வெண்கலம் என்ன அர்த்தம்? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய அர்த்தம் அந்த ஒரு வசனத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்றாரா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்றாரா? வாயில திறந்து ஆண்டவர் என்ன செய்றாரா? என்ன செய்றாரா? வெண்கல கதவுகளை உடைத்து, அதுக்கு அடுத்தது இரும்பு தாழ்பால்களை முறியடித்து, வெண்கலத்தை ஒரு தரிசனமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், அந்த வெண்கலம் அகற்றப்பட்டால், அதாவது அந்த வெண்கலம் உங்களை விட்டு அகற்றப்பட்டால், அந்த வெண்கலம் உங்களை விட்டு, நான் வெண்கலத்தை விட்டு நான் தூரம் வந்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்தால் அதுக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன தெரியுங்களா? படிங்க அப்படியே கீழே இருக்கிறது இல்ல, அது கீழே இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வெண்கலத்தை ஒரு தரிசனமாக நீங்கள் பார்க்கிறீங்க என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. வெண்கலத்தை ஒரு தரிசனமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். வெண்கலம், நான் ஏதோ ஒரு கல்லை எடுத்து ஒடிக்கிறேன், அந்த வெண்கலம் ஒடிந்து போய் விடுகிறது என்றால் ஆழமான ரகசியங்கள் ஒளிந்திருக்கிற புதையல்கள், மறைபொருள்கள், ரகசியங்கள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க மேல வர்ஷிக்கப்படுத்துகிறார். அந்த வசனம் பாருங்க எப்படி இருக்கிறது. படிக்கலாம் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. எப்படி தெரியுமா? கர்த்தர் என்ன செய்கிறாரா? வெண்கல கதவுகளை கர்த்தர் ஒடிக்கிறார். வாயில திறந்து சொல்லாமா? நானே பேசிட்டு இருக்கேன், டயர்டா இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குனேன். உண்மையை சொல்றேன், நைட்டெல்லாம் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் சாமுவேல மாதிரி நைட்டெல்லாம் இரவுல கதறி விட்டு நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல.
2 மணி நேரம் தான் தூக்கம். கேளுக்கலாம், 4 மணிக்கு 3 மணிக்கு நான் படுத்தேன். காலையில் எழுதுக்கணும், ரெடி ஆகணும். தூக்கம் இல்லை. நாங்க இந்த இடத்துல கதறி கொண்டு இருக்கிறோம். எங்களை ஏனாதானமா நீங்க நினைக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்துல இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நடுவுல நீங்க இதை ஏனாதானமா நினைத்தீங்கன்னாக்கா, நான் நிச்சயமா சொல்றேன், அந்த வெண்கல கதவுகளை ஒடிக்க முடியாது, இரும்பு தாழ்பால்களை முறியடிக்க முடியாது, நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஓப்பனா சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எனக்கு எங்கெங்க வலிங்கள் என்று எனக்கு தான் தெரியும். நைட் எல்லாம் முழிச்சுட்டு ஆனுடைய பிரசன்னத்துல இருந்து நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஃபாஸ்டிங், ராத்திரிகள் நாங்க ஃபாஸ்டிங் உபவாசத்துல இருந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு பலவீனம் தெரியுமா? நீங்க ஏதோ ஏனதானமெல்லாம் உட்கார கூடாது. கேளுங்க, என்ன தெய்வ செய்தி கொடுக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன மறைபொருளை எங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்கிறார். உணரணும் தேவனுடைய பிள்ளைங்க. இல்ல நான் ஒரு செலவானதா உட்கார்ந்து இருப்பேன், தயவு செய்து வராதீங்க, நீங்க வீட்டிலே அமர்ந்து இருந்துருங்க. வார்த்தையை கேட்கணும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்க தலைமுறை மேல இந்த ஆசீர்வாதம் வரும். சாப கட்டுகளுக்குள்ள ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெண்கல கதவுகளை ஒடிக்க முடியவில்லை. ஒடிக்கல கர்த்தர், வெண்கலத்தை முறியடிக்கல கர்த்தர். அதனாலதான் ஆசீர்வாதத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா உணருங்க, நல்லா உணர வேண்டும். படிங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து, இது முதல் ஆசீர்வாதம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், இரண்டாவது ஆசீர்வாதம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் கர்த்தர் உனக்கு தருவேன் என்றார். எப்போது தெரியுமா? வெண்கல கதவுகள் உடைக்கும் பொழுதுதான் தேவ சனமே இயேசுவானவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் சம்பாதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல? ஏன் போராட்டங்கள், பிரச்சனைகள்? வெண்கல கதவுகள் ஒடிக்கல. அதனாலதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அதுக்கு அடுத்தது அப்படியே தொடர்ந்து படிங்க. பாருங்க, நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும், யாக்கோபு எத்தனை பரிவாரங்களோடு திரும்பி வந்தார் தன் தேசத்துக்கு? எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரம். 2 பரிவாரத்துக்கு எவ்வளவு சொத்து தெரியுமா? ஒரு பரிவாரம், அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தார் பாருங்க, சொத்து சுகங்கள். ஒரு பரிவாரத்துக்கு ஒரு ராஜா சொத்து. 2 பரிவாரத்துக்கு 2 ராஜாக்களுடைய சொத்தம். இடம் கொள்ளாது, இடம் கொள்ளாது, இடம் கொள்ளாது. ஏன் நம்முடைய கைகள் இன்னும் இப்படி மாறி இருக்கிறது? பரிவாரங்களை பெற முடியாமல், ஆசீர்வதிக்க முடியாமல் நம்முடைய கரங்கள் இப்படி மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வெண்கல கதவுகள் ஒடிக்கல, ஒடிக்கல. இயேசுவின் நாமத்தினால் உன் இருதய துடிக்கிறாயா? இந்த வார்த்தையை நீ தியானித்துக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா பண்ணோம்? வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சாங்க? வீட்டுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஐயோ எங்க சொந்தக்காரர் வந்துருவாங்களே, அதை யோசிக்க கூடாது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது, எஸ்அப்பா இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இருக்கிற வெண்கல கதவுகளை ஒட்டிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உன் இருதயம் தவிக்கணும், உன் இருதயம் தவிக்கணும். தேவ சனமே, துடிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள். யாக்கோபை அழைத்து வெறுங்கையாய் கடந்து போனார். வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு 2 ராஜாக்கள் சொத்தோடு திரும்பி வந்தார். ஐயா, அந்த பூமி தாங்கலையா, அந்த பூமி தாங்கலையா. யாக்கோபுக்கு இருந்த சொத்துக்கு அந்த பூமி தாங்க முடியாமல் இருந்ததாம். தேவ சனமே, உணருங்க, உணர வேண்டும். சொல்ல 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 என் பிள்ளையுடைய கரங்களை ஆசீர்வதிங்க சப்பா, என் மனைவியுடைய கரத்தை ஆசீர்வதிங்க சப்பா, தகப்பனே என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருடைய கரங்களை ஆசீர்வதிங்க சப்பா. ஜெபிக்கணும். ஐயா, நாங்க காணிக்கை எடுக்கிறோம், காணிக்கை எடுத்து அதை நாங்க எண்றோம்.
என்னடா அது ஏனாதானமா நாங்க வீட்டுக்கு கொண்டு போய் செலவழிக்கிறது இல்ல. என்ன தெரியுமா செய்கிறோம்? அந்த காணிக்கு மேல நாங்க கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ₹1 போட்டவங்க அது காணிக்கை தான், கர்த்தருக்காக நீ செலுத்திருக்கிறார். கேளுங்களா, என் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, கேளுங்க. எந்த நாங்க பேசுவோம், அவங்க எவ்வளவு கஷ்டத்துல போட்டுப்பாங்க, எவ்வளவு கண்ணீர்ல போட்டுப்பாங்க, எவ்வளவு வேர்வை சிந்தாங்களோ, ரத்தம் சிந்தாங்களோ, எவ்வளவு துக்கத்தோடு இந்த காசு அவங்க போட்டுப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு அறிவார். ஏசப்பா, இந்த பணத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த பணத்தை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்காக. ஏனென்றால் உங்களுடைய வெண்கல கதவுகள் முறியடிக்கப்பட வேண்டும். நீங்க ஜெபிக்கிறோம், உள்ளத்துக்குள்ள நீங்க ஜெபிக்க, என் குடும்ப சூழ்நிலைகள் மாறணும் ஏசப்பா, என் குடும்ப பிரச்சனைகள் மாறணும், என் குடும்ப குழப்பங்கள் மாறணும். மற்றவங்க பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. ஏன் எங்களுடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதய ஏக்கம் எப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிறதோ அந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். எப்படி தெரியுமா? யாக்கோபு, அதை தொடர்ந்து படிங்க, நான் முடிச்சிடுறேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் இஸ்ரவேல் நிமித்தம், பாத்தீங்களா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நீ கர்த்தரை அறிவில்லை என்றால் கூட கர்த்தர் உனக்காக அந்த வெண்கல கதவுகளை ஒட்டிக்க வல்லவராய் இருக்கிறாரே. அவர் கரங்களை தட்டுவோமா? எவ்வளவு மகிமை உள்ள தேவன் தெரியுமா? உனக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த வெண்கல கதவுகளை ஒட்டிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, ஆமென். வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க. உனக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த வெண்கல கதவுகளை ஒட்டிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜோரா, கர்த்தர் பெரியவர். நீங்க எந்த அளவுக்கு ஆமென் சொல்லுகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கலாம். 4வது வசனத்தை சொல்லி நான் ஆசீர்வதித்து முடிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறியடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீங்க கர்த்தர், அதாவது எப்படி தெரியுமா அந்த வசனத்துடைய அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய நாமத்தை ஏசப்பா என்று கூப்பிடாமல் இருந்தாலும் அதுதான் யா ஏசப்பா. கரங்களை தட்டா, ஜோர காவியா, ஜோர கரங்களை தட்டா. ஆமென். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தரும் மேல நிறைவேறணும். எப்படி தெரியுமா? பிள்ளைகள் மேல் நிறைவேறணும், பெரியவர் மேல் நிறைவேறணும், வந்திருக்கிற முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மேல் நிறைவேறணும். காவே மேல, மோனிகா மேல, ஜீவா மேல, வந்திருக்கிற சுகன்யா சகோதரி மேல, ஒவ்வொருத்தர் மேலும் ஆமென் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஐயா. கிருபையுள்ள தேவன், நீ விட்டு விலகினாலோ உன்னை தன் பக்கமாக இழுத்து கொண்டே இருப்பார். கிருபையுள்ள தேவன், நீ விட்டு விலகினாலோ அவருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கிருபையுள்ள தேவன், நீ விட்டு விலகினாலோ அவருடைய வல்லமை உன்னை மூடி அரைவணைத்துக் கொள்ளுமையா. நீங்க வெட்கப்பட்டீங்க, தலையை ஆண்டவர் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். வெட்கப்பட்டீங்க, ஆண்டவர் தலைகளை உயர்த்துவார். ஏன்னா நான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும் காவியா நினைச்சிருக்கோம். ஒரு வார்த்தையை நான் காவியா பார்த்து பேசிட்டே இருக்கேன். ஆமென் சொல்லு. எனக்கா அந்த மகளுக்கு அந்த ஆசீர்வாதம் போகணும். அதனாலதான் நான் கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு சொல்ல வச்சுருக்கேன். ஆசீர்வதிக்கப்படணும் மகள், ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். தலையாட்டக்கூடாது, ஆமென் சொல்லணும். இந்த பிரேயர்ல கூட நாங்க ஆமென் தான் சொல்லுவோம். சவுண்ட் கேட்கலனாக்கா, இல்ல உங்க சவுண்ட் கேட்கல சொல்லணும் இல்லைங்களா ஆண்டி, நிக்க வச்சுட்டு உங்க சவுண்ட் கேட்கல ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் அந்த ஜனங்கள் மேல் நிறைவேறணும். அதாவது வெண்கல கதவுகள் எப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் தேவ ஜனமே. அதுதான் அதனுடைய
அர்த்தம் கர்த்தர் மகிமையுள்ள தேவன். எத்தனை பேருக்கு விளங்கினது? அடுத்த வாரம் நூல் பார்க்கலாம். நூல் கலருங்க, அந்த கலருடைய ஆன்சர் என்ன அதெல்லாம் பார்க்கலாங்க. கொஞ்சம் இதோட ஆழமா இருக்கும். வெண்கலத்துக்கு இவ்வளவுதான் ஆன்சர், ஆனா நூல் இதோட ஆழமா இருக்கும். எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய